ப்ரோமோ தமிழ் பீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் ஜீவா மனோஜிட்டையும் ரோஹினிட்டையும் வசமாக சிக்கிட்டாங்க. கடைசியில் இந்த பிரச்சனையில் போலீஸ் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஜீவா திரும்ப பணத்தை தருவாங்களா மாட்டாங்களா? ஒருவேளை மனோஜுக்கு அப்படி பணம் கிடைச்சா கூட அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஜீவா பியூட்டி பார்லர் போகணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து எனக்கு தெரிஞ்ச பார்லர் ஒன்று இருக்கு மேடம் சொல்லிட்டு ஜீவா ரோஹினியோட பார்லர் கூட்டி போய் விடுறாரு. அதுக்கப்புறம் என்னங்க, ரோஹினி ஜீவாவை பார்த்தோம் ஷாக்காராங்க. இருந்தாலும் சந்தேகத்தில் யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. கடைசியில் அது மனோஜ் ஏமாத்தின அதே ஜீவா தான் விஷயம் ரோஹினிக்கு உறுதியாகுது. உடனே ரோஹினி இந்த விஷயத்தை மனோஜ் கால் பண்ணி சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜும் டக்குன்னு கிளம்பி பார்லருக்கு வராது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மனோஜும் ரோஹினியும் சேர்ந்து எவ்வளவோ ஜீவாவை மாட்டி பார்ப்பாங்க. ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொல்றாங்க. ஆனா ஜீவா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னாலாம் பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது. உன் கூட சேர்ந்து ஒரு 6 மாசம் குடும்பம் நடத்தினல, அதுக்கு அந்த பணம் சரியா போச்சுன்னு நக்கலா சொல்றாங்க. அதை கேட்ட ரோஹினிக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. இப்பெல்லாம் பேச உனக்கு அசிங்கமா இல்ல? கூட அந்த பணம் சரியா போச்சுன்னு சொல்ற, இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லி நல்லா அசிங்கப்படுத்துவாங்க. கடைசியா மனோஜ் ரோஹினி போலீஸ் கால் பண்றாங்க. போலீஸ் அங்க வராங்க. போலீஸை பார்த்தா ஜீவா பயங்கரமா நடிக்கிறாங்க. சார் என்னை எப்படியா காப்பாத்துங்க சார், இவங்க 2 பேரும் என்ன பணம் கேட்டு மாட்டுறாங்கன்னு சொல்லி நடிக்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் உன் டிராமாவை நிப்பாட்டுமா, உன் பேர் ஜீவா தானே, 6 மாசத்துக்கு முன்னாடி உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்களே உன்னை தான் தேடிட்டு இருந்தோம், உன்னை கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்றாரு. அதை கேட்டால் ஜீவாக்கு ஷாக் ஆகும். இப்ப ஜீவா இன்ஸ்பெக்டர்கிட்டே கொஞ்சம் திமிரா தான் பேசுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, இன்ஸ்பெக்டர் மனோஜ் ரோஹினி ஜீவா 3 பேரும் விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷன் கூட்டு போறாரு. ஸ்டேஷனுக்கு வந்தாலும் ஒரு பக்கம் மனோஜ் சொல்லுவாரு, சார் மேல கேஸை ஃபைல் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுங்க, அப்பதான் என் பணம் திருப்பி கிடைக்கும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜீவா சொல்லுவாங்க, சார் இவங்க சொல்றதெல்லாம் பொய் சார், எதையுமே நீங்க நம்பாதீங்க, நான் இவங்கள்ட்ட இருந்து பணத்தை ஏமாத்தினதுக்கு என்ன சாட்சின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். அப்ப என்ன நடக்குதுன்னா, நோ பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டினதுக்காக மீனாவோட வண்டியை போலீஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அந்த வண்டியை திரும்ப வாங்குறதுக்காக முத்துவும் மீனாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க மனோஜ் ரோஹினி ஜீவா எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஆரம்பத்துல முத்துக்கு ஒன்றும் புரியாது, என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. ஜீவா கிட்ட தான், மேடம் என்னாச்சு, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கறாரு. அதை பார்த்த மனோஜ் முத்து கிட்ட, டே இவ்வளவு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கறாரு. முத்தும் தெரியும் சொல்றாரு. இவங்க தான் என் ஃபாரின் கஸ்டமர், நான் தான் இவங்களை கொண்டாந்து உன் பொண்டாட்டியோட பார்லர்ல விட்டேன்னு சொல்றாரு. அப்ப மனோஜ் எல்லா உண்மையும் முத்துட்ட சொல்லுவாரு. டே இவ பேர் தாண்டா ஜீவா, என்கிட்ட பணத்தை ஏமாத்திட்டு போனவ இவ தான் சொல்றாரு. அதை கேட்ட முத்துக்கு செம டென்ஷன் ஆகுது. ஜீவாட்ட பயங்கரமா கோவப்படுவாரு. இங்க ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு, அது எங்க அப்பா உழைச்சு சம்பாதிச்ச பணம், அது எனக்கு வந்தாகணும்னு சொல்லி மிரட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஜீவா ஏதாவது டிராமாவை போட்டு ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஆமாங்க, ஜீவா இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் இவங்க சொல்றதெல்லாம் பொய் சார், இவங்கள்ட்ட நான் பணத்தை ஏமாத்தினதுக்கு என்ன சாட்சி, அதை காட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மனோஜிட்டு எந்த எவிடன்ஸ் இருக்காது. அதனால இன்ஸ்பெக்டர் ஜீவா வெளியே விட தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா கடைசியில் என்ன நடக்கும்னா, முத்து ஏதாவது பிளான் பண்ணி ஜீவாட்ட அந்த பணத்தை திரும்பி வாங்கிடுவாரு. ஆமாங்க, முத்துக்கு ஜீவா சொத்து வாங்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்க விஷயம் நல்லாவே தெரியும். அதனால முத்து ஏதாவது பிளான் பண்ணி ஜீவாட்ட இருக்க அந்த பணத்தை அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஜீவாவோட பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சு மட்டவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, முத்து ஜீவா கிட்ட, ஒழுங்கா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு, அப்பதான் உன் பாஸ்போர்ட் கிடைக்கும், பணத்தை தரலன்னு நீ கடைசி வரையும் கனடா போகவே முடியாதுன்னு சொல்லி மாட்டுவாரு. இப்படி கூட நடக்கலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்து டேக்கேன். பை கைஸ்.